Daily Bible School. Jesus loves all daily Bible ஸ்கூலுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் உங்களை ஆசீர்வதித்து வரவேற்கிறேன். சில்ட்ரன்ஸ், ஒவ்வொரு நாளும் நீங்க அழகா வேதத்தை வைத்து படிக்கும் பொழுது, வேதத்தை தியானிக்கும் பொழுது நீங்கள் இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பீர்கள் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? முழங்கால் படிட்டு கைகளை குப்பி கண்களை முழுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் இடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடைய சொன்னீங்கப்பா. சிறு பிள்ளைகள் மீது கைகளை வைத்து அணைத்துக் கொண்டு அவர்களை ஆஸ்வதிக்கிற நல்ல தகப்பனப்பா. ஆண்டவரே, பிள்ளைகள் உண்மை தேடி ஆண்டவரே உங்க வேதத்தின் மீது இருக்கிற தாகத்தை நீங்க பாக்குறீங்க ராஜா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க உம்மால் கூடும் ஆண்டவரே. சபிக்கப்பட்ட பொல்லாத சாத்தானுடைய தந்திரங்கள் ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும். பிள்ளைகள் மனதிலே எந்த ஒரு வேதனையும் இருக்கக்கூடாதப்பா, எந்த ஒரு ஏக்கங்களும் இருக்கக்கூடாது. பிள்ளைகளுடைய ஏக்கங்களை நிறைவேற்றுகிற தேவன், பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை என் கர்த்தர் நினைத்தருள்வீரப்பா. ரெட்டிப்பான நன்மையை பிள்ளைகளுக்கு கொடுத்து இன்றைக்கே கொடுத்து ஆசீர்வதிங்க ராஜா. என் கர்த்தர் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது உறுதி. பிள்ளைகளை தகப்பனே உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்து பிள்ளைகளை நீர் அழகு பார்ப்பீர் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். சில்ட்ரன்ஸ், இப்பொழுதும் நாம் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். பாடல்களை பாடுவோமா? நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை என்னை போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை என்னை போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றினீர். நன்றி சொல்வோம் ஒரு குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி சொல்வோம் ஒரு குறையாமல் காத்திடும் நல்லவரே. காற்றும் இல்ல மழையும் இல்லைனாலே வாய்க்கால் நிரம்பும். காற்று இருக்கு, மழையா இருக்கு, வாய்க்கால் நிச்சயமாக நிரம்பும்னு கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. கண்களை ஏறெடுத்து பார், கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வந்த அன்பு பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆசீர்வாத மழையில் நனைவீர்கள். உடன்படிக்கை ஆனாலும் வருங்கால நிலத்திலே காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்கால நிலத்திலே வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி சொல்வோம் நல்லவரே, உடல் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி சொல்வோம் நல்லவரே, உடல் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நம்மோடு கூட அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறார். நம்முடைய ரத்தத்தினால் அவர் உடன்படிக்கை செய்திருக்கிறபடினால் அந்த உடன்படிக்கையின் நிமித்தம் உங்களை கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார், பெருகவே பெருக செய்வார். சுவாசத்துடன் கர்த்தரை உயர்த்தி பாடுவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து தொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து வந்தீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி சொல்வோம் நல்லவரே, உடல் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரே. அவர் உங்களை விட்டு விலக மாட்டேன், உங்களை கைவிட மாட்டேன் என்று சொன்னவர் உண்மையுள்ளவர். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையில் கூட வந்தீர். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையில் கூட வந்தீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரே.
சொல்வோம் உயிர் உள்ளவரே, உன்னை குறையாமல் காத்திடும் நல்லவரே. Thank you, Jesus. கர்த்தர் உங்களை வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக மாற்றப் போகிறார். எந்த இடத்துல தலை குனிந்தீர்களோ அந்த இடத்துல உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். ஹalleluya. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, உன்னை குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, உன்னை குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, உன்னை குறையாமல் காத்திடும் நல்லவரே. லூக்கா 3ஆம் அதிகாரம். திபேரியு ராயன் ராஜபாரம் பண்ணின 15ஆம் வருஷத்திலே பொந்தி பிலாத்து யூதேயாவுக்கு தேசாதிபதியும் எரோது கர்பாங்கு தேசமாகிய கலிலேயாவுக்கு அதிபதியாயும் அவன் சகோதரனாகிய பிலிப்பு கர்பாங்கு தேசமாகிய இந்துரேயாவுக்கு தீரா கோனாத்தி நாட்டிற்கு அதிபதியாயும் லிசானியா கர்பாங்கு தேசமாகிய அபிலேனுக்கு அதிபதியாயும் 2ஆம் வசனம் அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரராயும் இருந்த காலத்தில் வனாந்திரத்திலே சகாரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. 3ஆம் வசனம் அப்பொழுது கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும். 4ஆம் வசனம் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் என்றும். 5ஆம் வசனம் மாமிசமான யாவரும் தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள் என்றும், வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசையா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம். 6ஆம் வசனம் அவன் யோர்தான் நதிக்கு அருகான தேசமெங்கும் போய் பாவ மன்னிப்புக்கென்று மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்தானத்தை குறித்து பிரசங்கித்தான். 7ஆம் வசனம் அவன் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படிக்கு புறப்பட்டு வந்த திரளான ஜனங்களை நோக்கி, விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்து கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? 8ஆம் வசனம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளிலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 9ஆம் வசனம் இப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேரருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் என்றான். 10ஆம் வசனம் அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். 11ஆம் வசனம் அவர்களுக்கு அவன் பிரதியுத்தரமாக, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்றான். 12ஆம் வசனம் ஆயக்காரரும் ஞானஸ்தானம் பெற வந்து அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். 13ஆம் வசனம் அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான். 14ஆம் வசனம் போர் சேவகரும் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதுமென்றும் இருங்கள் என்றான். 15ஆம் வசனம் யோவானை குறித்து, இவன்தான் கிறிஸ்துவோ என்று ஜனங்கள் எல்லோரும் எண்ணங்கொண்டு தங்கள் இருதயங்களில் யோசனையாயிருக்கையில். 16ஆம் வசனம் யோவான் எல்லோருக்கும் பிரதியுத்தரமாக, நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சைகளின் வாரை அவிழ்க்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல,
அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். 17ஆம் வசனம், தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியால் சுட்டெரிப்பார் என்றான். 18ஆம் வசனம், வேறு அநேக புத்திமதிகளையும் அவன் ஜனங்களுக்கு சொல்லி பிரசங்கித்தான். 19ஆம் வசனம், கார்பாங்கு தேசாதிபதியாகிய எரோது தன் சகோதரனான பிலிப்புவின் மனைவி எரோதியாளின் நிமித்தமாகவும் தான் செய்த மற்ற பொல்லாங்கி நிமித்தமாகவும் யோவானாலே கடிந்து கொள்ளப்பட்ட பொழுது 20ஆம் வசனம், தான் செய்த மற்ற எல்லா பொல்லாப்புங்களும் தவிர யோவானையும் காவலில் அடைத்து வைத்தான். 21ஆம் வசனம், ஜனங்கள் எல்லோரும் ஞானஸ்தானம் பெறும் பொழுது இயேசுவும் ஞானஸ்தானம் பெற்று ஜபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. 22ஆம் வசனம், பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவைப் போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. 23ஆம் வசனம், அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். அவர் யோசேப்பின் குமாரென்று எண்ணப்பட்டார். அந்த யோசேப்பு ஏலியின் குமாரன். 24ஆம் வசனம், ஏலி மாத்தாத்தின் குமாரன், மாத்தாத் லேவியின் குமாரன், லேவி மெல்கியின் குமாரன், மெல்கி யானாவின் குமாரன், யானா யோசேப்பின் குமாரன். 25ஆம் வசனம், யோசேப்பு மத்தியாவின் குமாரன், மத்தியாத்தியா ஆமோஸின் குமாரன், ஆமோஸ் நாகூமின் குமாரன், நாகூம் எஸ்லியின் குமாரன், எஸ்லி நங்காயின் குமாரன். 26ஆம் வசனம், நங்காய் மாக்காத்தின் குமாரன், மாக்காத் மத்தியாத்தியாவின் குமாரன், மத்தியாத்தியா சேமியின் குமாரன், சேமி யோசேப்பின் குமாரன், யோசேப்பு யூதாவின் குமாரன், யூதா யோவன்னாவின் குமாரன், யோவன்னா ரேசாவின் குமாரன், ரேசா சோரேபாபேலின் குமாரன், சோரேபாபில் சாலத்தியலின் குமாரன், சாலத்தியல் நேரின் குமாரன், நேரி மெல்கியின் குமாரன், மெல்கி அத்தியின் குமாரன், அத்தி கோசாமின் குமாரன், கோசாம் எல்மோதாபின் குமாரன், எல்மோதாப் ஏரியின் குமாரன், ஏர் யோசேயின் குமாரன், யோசே எலியேசரின் குமாரன், எலியேசர் யூரிமின் குமாரன், யோரீம் மதாத்தின் குமாரன், மதாத் லேவியின் குமாரன், லேவி சிமியோனின் குமாரன், சிமியோன் யூதாவின் குமாரன், யூதா யோசேப்பின் குமாரன், யோசேப்பு யோனானின் குமாரன், யோனான் எலியாக்காமின் குமாரன், எலியாக்கீம் மெல்லேயாவின் குமாரன், மெல்லேயா மாயினாயின் குமாரன், மாயினான் மதாதாவின் குமாரன், மதாதா நாத்தானின் குமாரன், நாத்தான் தாவீதின் குமாரன், தாவீது ஈசாயின் குமாரன், ஈசாய் ஓபேத்தின் குமாரன், ஓபேத் போவாசின் குமாரன், போவாஸ் சாலமோனின் குமாரன், சாலமோன் நாகாசோனின் குமாரன், நாகாசோன் அமினாதாபின் குமாரன், அமினாதாப் ஆராமின் குமாரன், ஆராம் எஸ்ரோமின் குமாரன், எஸ்ரோம் பாராசின் குமாரன், பாரேஸ் யூதாவின் குமாரன், யூதா யாக்கோபின் குமாரன், யாக்கோபு ஈசாக்கின் குமாரன், ஈசாக்கு ஆப்ரஹாமின் குமாரன், ஆப்ரஹாம் தேராவின் குமாரன், தேரா நாகோரின் குமாரன், நாகோர் செருக்கின் குமாரன், சேருக் ரெஹுவின் குமாரன், ரெஹு பேலேக்கின் குமாரன், பேலேக் எபிரின் குமாரன், ஏபேர் சாலாவின் குமாரன், சாலா காயினனின் குமாரன், காயினன் அர்பாகாசான் குமாரன், அர்பாகாசாத் சேமின் குமாரன், சேம் நோவாவின் குமாரன், நோவா லாமேக்கின் குமாரன், லாமேக்கு மெத்துசுலாவின் குமாரன், மெத்துசுலா ஏனோக்கின் குமாரன், ஏனோக்கு யாராதின் குமாரன், யாராத் மஹலேலேயின் குமாரன், மஹலேலேயேல் கேனின் குமாரன், கேனேன் ஏனோஸின் குமாரன், ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். ஆமேன், ஹல்லேலூயா. சில்ட்ரன்ஸ், லூக்கா 3ஆம் அதிகாரம் முழுவதுமாக படித்ததை கேட்டீங்க இல்லையா? யோவான் ஸ்நானகன் என்ன சொல்கிறாரு? 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில்
2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்றான். அதாவது நம்மக்கிட்ட 2 ட்ரெஸ் இருந்தாலே 1 கொடுக்கணுமா, அதே போல் ஆகாரம் இருந்தாலும் கொடுக்கணுமா. யாருக்கு கொடுக்கணும்? இருக்கிறவங்களுக்கு இல்லை, இல்லாதவங்களுக்கு. எத்தனையோ பேர் உடை இல்லாமல் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன பண்ணணுமா? கொடுக்கணுமா. 2 உடை இருந்தாவே 1 கொடுக்கணும்னு யோவான் ஸ்நானன் சொல்கிறார். அப்போ நம்மக்கிட்ட பீரோ திறந்தால் எத்தனை ட்ரெஸ் இருக்குது, எத்தனையோ பேர் நம்ம இல்லாதவங்களை பார்க்குறோம் இல்லையா. நிச்சயமாக நம்ம கொடுக்குற பிள்ளைகளாக இருக்கணும். அப்படி நம்ம சிறு வயதிலேயே கொடுக்குற பிள்ளைகளாக இருந்தால் தான் நீங்கள் வளர வளர ஏசப்பா இன்னும் உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை தருவார். அப்போ நீங்கள் நிச்சயமாக மற்றவர்களுக்கு உதவி செய்கிற பிள்ளைகளாக இருப்பீங்க. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? நீங்கள் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க. உங்கள் ஸ்கூலில் யாராவது நீங்கள் உங்களுடைய பாக்ஸில் நிறைய பென்னா, நிறைய பென்சில், நிறைய எரேசர் எல்லாம் வச்சுருப்பீங்க. கரெக்டுங்களா? 2 பென்சிலாவது கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. உங்கள் பக்கத்தில் யாராவது பென்சில் இல்லாமல் இருக்கிறாங்க, எடுத்துக்கிட்டு வரல அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கிற 2 பென்சிலில் ஒரு பென்சிலை கொடுத்து எழுதிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஓகேங்களா? நீங்கள் கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை பார்க்குறாரு. பரவாயில்லையே, என் பையன் ஹெல்ப் பண்ணுறானே சொல்லி உங்களை ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்நாக்ஸ் கூட எடுத்துக்கிட்டு போகும்பொழுது யாராவது உங்கள் ஃப்ரெண்டு யாராவது ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வர மறந்துட்டாங்க அப்படின்னா, இந்தாப்பா கொஞ்சம் ஸ்நாக்ஸ் பிடி, நீயும் சாப்பிடு அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஏசப்பா பார்ப்பாங்க. பரவாயில்லையே, என் மக ஹெல்ப் பண்ணுறாளே சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கும் ஏசப்பா என்ன பண்ணுவாங்க? நிறைய ஆசீர்வாதங்களை கொடுப்பாங்க. ஓகேவா? சிறு வயதிலேயே நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்குற பிள்ளைகளாக இருக்கணும். கொடுக்கணும் அப்படி என்ற எண்ணத்தை உங்கள் இருதயத்தில் ஏசப்பா இந்த நேரத்தில் விதைச்சிருக்கிறாரு. நம்ம கொடுக்கணுன்றது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். ஓகேங்களா? கொடுப்பது என்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஓகேவா சில்ட்ரன்ஸ்? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சில்ட்ரன்ஸ், இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? ஜனங்கள் எல்லோரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் டேஷ் திறக்கப்பட்டது. ஆ வானம், ஆ பூமி, இ சமுத்திரம். சரியான விடையை ஆன்ட்டிக்கு எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க சில்ட்ரன்ஸ். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாய்.